என் பேர் நரசிம்மன், சொந்த ஊர் கும்பகோணம், கோயம்புத்தூர்லேருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். என் பையன் வந்து இந்த டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. வந்து ஒரு 6 மந்த் தான் ஆகுது ஜாயின் பண்ணி. படிச்சுட்டு இருக்காப்புல. நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கேன். எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போதைக்கு போன இதிலலாம் வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப வீக்கில் இருந்துச்சு. மேக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் 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 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லா பாசிட்டிவாக. அதை நான் ஃபீட்பேக் பண்ணுறேன். நல்லா ஒரு இதாக இருக்குது, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்க. நீங்கள் இந்த டியூஷன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சரி, பக்கத்தில் எல்லோரும் நெய்பர்ஸ் அதாவது சொன்னாப்புல இங்கே டியூஷன் இருக்குது பாருங்கன்னா போர்டை வச்சு பார்த்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேறு டியூஷன் போய் அப்ரோச் பண்ணிங்களா? 2-3 டியூஷனில் அப்ரோச் பண்ணேன். என்ன சொன்னாங்க? கிளாஸ் போனால் படிச்சுட்டு சரி அங்கே ரொம்ப கொஞ்சம் வீடு, அதாவது அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு நடத்துனாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க, கடை வேலையும் பார்த்துப்பாங்க. ஸோ பாடமும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுமாரி இருந்ததுனால அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவங்க டீச்சர்ஸால் வந்து கொடுக்க முடியல, ஒரு பர்சன்டேஜ் நல்ல ஒரு இது கொடுக்க முடியல, ரிசல்ட் கொடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இங்கே வர்றாங்க. ஓகே. இப்போ இங்கே வந்த பின்னாடி உங்களுக்கு இந்த 4-5 மாதத்தில் அவங்ககிட்ட என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க? இப்போ சும்மா ஸ்கூலுக்கு போனால் படித்தா மார்க்கு வரல அப்படிங்கிறத நம்ம வெளியிருந்து பார்த்துருப்போங்க. இங்கே வந்த பின்னாடி அவனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இருக்குங்க? அவன் வந்து இப்போ வந்து காலைல எழுந்து படிக்க மாட்டான். அவனா எழுந்துச்சி ரொம்ப புஷ் பண்ணால் படிப்பான். படித்தாலுமே எப்படி 10 நிமிஷம் படிக்கிறது, டாய்லெட் போகிறது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் படிக்கிறது, பசிக்கிறது, 10 நிமிஷம் படிக்கிறது, அவன் தம்பி விளையாடுவான். இந்தமாரி இருந்துச்சு. இப்போ வந்து படிக்கிறான். அதாவது வீட்டில் வந்து இதே மாதிரி தான் இப்பயும் இப்படி தான் இருக்கான். ஆனால் டியூஷனுக்கு வந்து பயந்துக்கிட்டு படிக்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மார்க்ஸ் பரவாயில்லைங்களா? மார்க்ஸு பழசுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மேக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக, பேசிக்கே கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. நானும் அவனுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்து பார்த்தேன். அதை எப்படி அவனுக்கு அப்ரோச் பண்ண எனக்கு தெரியல. சரி ரைட்டு, அதுக்கப்புறமா சரி நல்ல ஒரு இவரு கொடுப்போம், நல்ல ஒரு டீச்சர்ஸ்கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு தான் சரி சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கேயும் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. சரி அதனால சரி பக்கத்தில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒரு இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆண் வாத்தியர், அவங்க எல்லாருமே வந்து லேடிஸ் டீச்சர் தான். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு லேடிஸ் டீச்சர்னால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சரி நம்மளுக்கு மேல் டீச்சர்னால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவேன். சரிங்க. இப்போ நீங்கள் சேர்த்தி விட்ட பின்னாடி இந்த 4 மாதத்தில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, என்னோடய அப்ரோச்சு, பையன் படிப்பு, இது வந்து என்ன உங்களுக்கு மன நிறைவு எதில் இருக்குது? 3லேயுமே மன நிறைவா இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இதெல்லாம் ஓகே. அவனோட படிப்பு எல்லா விஷயமும் ஓகே தான். சரி, நீங்கள் ஃபீஸ் வாங்குறது எல்லாருக்குமே இதில் காமன் தான். பேசிக்காக எல்லாருமே ஒரு 500 ஃபீஸ் வாங்குறாங்க பர் சப்ஜெக்ட்டுக்கு. அப்படிங்கும்போது அது ஒன்றும் பிரச்சனையே தெரியல எனக்கு. ஓகே. இப்போ ஃபீஸ் ஓகே, என்னோட அப்ரோச் ஓகே உங்களுக்கு, பையனோட மார்க்கும் ஓகே? மார்க் ஓகே. ஓகே. அப்ரோச் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது அவனுக்கு தான் ரொம்ப டெய்லி அழுதுகிட்டு ஸ்கூலுக்கு வர்றது, டியூஷனுக்கு வர்றதுக்கே அவனுக்கு உட்காந்து படிக்கணுமேனு கஷ்டங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த தொடர்ந்து 2-2.5 மணி நேரம் உட்காருங்கிறது கஷ்டம். 3 ஹவர்ஸ் இங்கே உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு பயப்படுறான்? இல்லை, அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் சரி. உனக்கு எதாவது பிரச்சனை இருக்குதாடா? இந்த 3 மாதத்தில் உனக்கு பிடிச்சிக்குதா? 4 மாதத்தில் டியூஷனு திருப்தியாக இருக்குதா? படிச்சுக்கலாமா? எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துடலாம். சரி, ஓகே, ரைட், அவ்வளோதான்.